ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப பெரிய டிஸ்க்ளைமரோடு ஆரம்பிக்கிறேன். இது எந்த பர்சனலான ரொம்ப பிடிச்சு இவர் நபர் வெற்றி பெற்றிருக்காருன்றதுக்காக இல்லை. இந்த விஷயத்தில் மறைஞ்சிருக்க மிகப்பெரிய உண்மை. நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் தொலைச்சிட்டு தேடிட்டுருக்கோம். என்கிட்ட அவ்வளோ பேர் 12 பேட்சஸ் முடிச்சிருக்கோம். அவ்வளோ பேரில் நிறைய பேர் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல், ஸ்ட்ராங்னஸ் இல்லாமல், ஃபோக்கஸ்ட் இல்லாமல், எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுட்டு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கவங்களுக்காக கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ப்ளஸ் மன தைரியத்தையும் ஒரு பெரிய தன்னம்பிக்கை கொடுக்குன்றதுக்காக தான் நான் இந்த டாபிக் உள்ள வரேன். பர்சனலாக விஜய் பிடிக்குமா அப்படின்றதெல்லாம் இல்லை. எல்லா ஆக்டருமே எனக்கு நடிப்பு அப்படின்றது எனக்கு பிடிக்கும். பட் ஒரு மாற்றம் வேணுன்றதுல எனக்கு எந்த மாற்றம் கருத்து கிடையாது. இந்த மனுஷனுடைய ஒரு பவர், வில் பவர், அவர் பேசுகிற கூட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய ஆன்லைன்லலாம் பார்த்திங்கன்னா அவங்க ஜெயித்த மாதிரி போட்டது, அவர் முதலமைச்சராக இருக்க மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன், அந்த ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணுறது, ப்ளஸ் அவங்க கட்சி ஆட்சி அமைக்கிற மாதிரி எத்தனை பேர் என்னென்ன போஸ்டிங்கில் இருக்காங்கன்றது முதற்கொண்டு அவங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணாங்க. வர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற பேரில் அதெல்லாம் ஒரு பர்சனல் மேனிஃபெஸ்டேஷனே சொல்லாங்க. அவர் ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு எனர்ஜியை கொடுத்தாருன்னா யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் நின்று அடித்தாங்க. சாதாரண ஒரு குடும்பத்தில் நம்மளை ஒரு 4 பேர் சுற்றி நம்மளை நின்று அடிக்கும் போதே நம்மளால் தாங்க முடியாது. அதுக்கே நம்மளுடைய ரத்த உறவுகளாக இருந்தால் கூட. ஆனால் இந்த மனுஷன் அவ்வளவும் தாங்கியிருக்கிறார். அந்த மனுஷனோட கான்ஃபிடென்ஸ் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்விக்குறி, பெரிய ஒரு விஷயமா இருந்தது. எனக்கு யோசிச்சு பார்த்துருக்கேன் நான். எப்படி ஒரு மனுஷனால் இவ்வளோ ஃபோக்கஸ்டாக ஒரே விஷயத்தின் மீது இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன், இவ்வளோ வன்மம், திருமண சைடெல்லாம் அடிதான், ஆனாலும் நின்னார். அவருடைய ஒரு குறிக்கோள் என்ன தெரியுமா? மக்களுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எப்படி ஆட்சி பண்ணுவார், அவர் சூப்பராக இருப்பார் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவருடைய ஆட்சி எப்படி இருக்கோ அதை பொறுத்து மக்கள் மாற்றிப்பாங்க. அது நானும் ஒன்று. ஆனால் இந்த பிரபஞ்சம் அதுக்காக வேலை செஞ்சுருக்க பாருங்கள். மக்களை கூட்டு விட்டுருக்கு. இது எத்தனை பேருக்கு நடந்திருக்கு யோசிச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய நடிகர்கள் வந்தாங்க தான். ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு இருந்ததா? அத்தனை பேருக்கும் இத்தனை கூட்டங்கள் சேர்ந்ததா? இல்லை. அவருடைய மேனிஃபெஸ்டேஷன் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இது புரிஞ்சவங்களுக்கு, ரொம்ப ஆழமாக தெரிஞ்சவங்களுக்கு இதை மறுக்கவே மாட்டாங்க. அவருடைய எண்ணம் அது அப்படியே அந்த சிக்னலாக பிரபஞ்சத்திற்கு போய் அது மக்களிடம் ஸ்ப்ரெட் ஆகி மக்களுக்கு தன்பால் ஒரு உணர்வு கொடுத்து எத்தனை பேருங்க சொந்த காசில் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, சொந்தமாக உள்நாட்டில் இருக்கவங்களே சொந்தமாக அவங்களாவே நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறது, அவங்களாவே நிறைய விஷயங்கள் செஞ்சது தாவேகா சைடில். இப்படி பல விஷயங்களை தானாகவே முன் எந்த வித பலனும் எதிர்பார்க்காம செய்த நபர்கள் தான் இங்கே ஜாஸ்தி. எல்லாருமே சொன்னது என்ன? இது பாசிபிளே இல்லை, இது நடக்கவே நடக்காது, கண்டிப்பாக நடக்காது. இரு பெரும் கட்சிகளை தாண்டி இந்த ஒரு 3வது கட்சி இப்போ 2 வருஷ கட்சி வந்துருமா? அதுவும் டைரக்ட் சிஎம்மாக வந்துருவாரா? வாய்ப்பே இல்லைன்னு எல்லா ஊடகங்களிலும் சொல்லப்பட்ட நிலையில் அடித்து சொல்லும்பொழுது அந்த ஒரு மனுஷனுடைய கான்ஃபிடென்ட் தாங்க அங்கே. எனக்கு விஜய் தவிர்த்து வேறு யார் நின்றுனாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருந்திருந்தாலும் நான் அவங்கள பற்றியும் பேசியிருப்பேன். எனக்கு பர்சனலாக பெருசாக அப்படிலாம் யார் மேலேயும் ஈடுபாடு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் இது பேச வேண்டிய ஒரு விஷயம், சிச்சுவேஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சு ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயன்றதுக்காக தான் நான் இதை திருத்தமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? பிரச்சனையை காரணமாக சொல்லுவோம் இல்லையா? நமக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். அவங்களுக்கு கோவத்தில் வெளிப்பாடாக நம்ம ஏதாவது பதில் சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அவர் யாருக்கும் பெருசாக பதில் சொல்லவே இல்லை. சுற்றி எல்லா கட்சிகளையும் அடித்தாங்க. ஆனால் அவர் பேசினது எல்லாம் ஒரே ஒரு கொள்கை, எனக்கு நம்ம ஜெயிக்கிறோம், அவ்வளோதான் இவர் பேசுவார். ஸோ இதுதான் அந்த பிரபஞ்சத்துக்கு சிக்னலாக போச்சு. தேவையில்லாமல் எல்லாரையும் போட்டு தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் பதிலடியும் கொடுக்காம எதுவும் பேசாமல் அவருடைய ஃபோக்கஸ்டாக இருந்தது. ஆனால் மைண்டு ப்ரெஷர் அந்த அளவுக்கு அவ்வளோ ப்ரெஷரையும் தாங்கி இருக்குன்னா அவர் மன வலிமையை தான் பாராட்டும். ப்ளஸ் அந்த பிரபஞ்சம் மக்கள்கிட்ட அந்த உணர்வை கொடுத்து அன்றைக்கி ஓட்டு போடுற அன்றைக்கி எத்தனை பேருக்கு தெரியும்ல, பல கோடி பேரும், எவ்வளோ பேர் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, பஸ்ஸு கிடைக்கல, லாரியில் போனவங்க, 2 வீலரில் போனவங்கன்னு விடிய நடந்து போனவங்கலாம் இருக்காங்க. அத்தனை பேரையும் இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனில் ஏதாவது நடந்திருக்கா? இல்லையே. அப்படி ஒரு சாதனையை நடத்தி கொடுத்துருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் கொண்டு சேர்க்குது. இங்கே இதை தான் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்வேன். நீங்கள் எதை நம்பினாலும் எந்த இடத்துல நீந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்புறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரபஞ்சம் செயல்படும். இது இப்படி நடக்குமா? பாசிபிளே இல்லைன்னு 100 பேர் சொல்லுவான், 1000 பேர் சொல்லுவான், 1,00,000 பேர் சொல்லுவான், கோடி பேர் கூட சொல்லுவான். ஆனால் அது நடக்கும் அப்படின்னு நான் மட்டும்
மட்டும் நம்பி அதை ஃபோக்கஸ்டாக கொடுக்கும்போது அதை நடத்தி காட்டும். பாசிபிள் இல்லாத விஷயத்தையும் நடத்தி கொடுக்கறது தான் பிரபஞ்சத்தோட வேலையே. நம்மளாக முடிவு பண்ணிக்கிறோம் பாசிபிள் இல்லைன்னா, ஏன்னா பாஸ்ட் ரெஃபரன்ஸ் எல்லாமே பாஸ்ட் ரெஃபரன்ஸ் தான் எடுத்து வச்சு பேசுவாங்க. மேஜிக்னு ஒன்று நடக்குது இல்லை, அதை ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க? ஏன்னா பிகாஸ் நம்ம அதை நம்புறது கிடையாது. அதை நம்ம ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாததுனால மக்கள் நிறைய பேர் அதன் பேரில் ஒரு நம்பிக்கை அற்ற தன்மையாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இதில் வர்றவங்களுக்கு ரொம்ப டீப்பராக தெரியும் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒன்று, ஒரு நேரம் நம்ம உடஞ்சி போவோம்ல, சில நேரங்களில் நம்ம தவறிடுவோம்ல, நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ்லேருந்து. எல்லாரும் சுச்சுவேஷன் அது இதுன்னு நிறைய ரீசன் சொல்லுவாங்க. எங்கிட்டையுமே நிறைய ரீசன் சொல்லுவாங்க, இந்த காரணத்தினால தான் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படின்னு. ஆனால் அது எல்லாமே ஒரு காரணம் தாங்க, தவிர்த்து நான் ஸ்ட்ராங்காக இருந்தேனான்னு நம்மள்ட்டே ஒரு கேள்வி கேட்டோன்னா இல்லைன்னு தான் பதில் தான் நம்மகிட்டேருந்தே வரும் இல்லையா? இதை நீங்கள் அக்ரி பண்ணிக்கிறீங்களா இல்லையா? ஸோ இதுலேருந்து ஒரு கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு முயற்சி எடுங்க. அதை திட்டவட்டமாக முடிவு பண்ணுங்கள். அது எந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அத்தனையும் தகர்த்தெறியப்படும் இந்த பிரபஞ்சத்தால் அப்படின்ற எக்ஸாம்பிளை தான் இப்போ விஜய் செட் பண்ணியிருக்காரு. அவர் எப்போவுமே பேசும்போதெல்லாம் நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிவிடுங்க, தேவையில்லாமல் எனர்ஜியை கொடுத்து இது பண்ணிடாதுங்க, கம்முன்னு போயிடுங்க, உங்கள் எனர்ஜியை சேவ் பண்ணிக்கோங்கன்னு மறைமுகமாக சொல்வார். அதே மாதிரி நம்ம நினச்சது தான் நடக்கும் அப்படின்ற வார்த்தையும் சொல்லியிருக்கார். அதே மாதிரி அவர் மக்களுக்காகன்ற நோக்கம் இருக்குல்ல, அவருடைய பர்சனல் அதிகாரம்ன்றது ஆசைப்படுறது அவருடைய இஷ்டம். ஆனாலும் மக்களுக்காக சேவைன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு மக்கள் மனதில் ஒரு ஆர்வம் வந்திருக்குல்ல, அதுவே மிகப்பெரிய ஒரு இதுதான். அந்த பிரபஞ்சத்தால் இதுதான் முடியுங்க. நீங்கள் என்ன ஸ்ட்ராங்காக நினைக்கிறீங்களோ, சுச்சுவேஷனை பார்க்காம எதையும் பிலீவ் பண்ணாமல் நீங்கள் எதை கான்ஃபிடெண்ட்டாக நினைக்கிறீங்களோ அதை செஞ்சே தீரும். என்ன நிறைய இடர்பாடுகள் இப்போ அவருக்கு ஈஸியாக அப்படியே தூக்கி கொடுத்துடல இந்த விஷயத்தை. அது எவ்வளோ அடி வாங்கியிருக்காரு, அதுக்கு எவ்வளோ பேச்சு வாங்கியிருக்காரு, எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்காரு, எவ்வளோ பேர் இழிவாக அவரை நக்கல் பண்ணி எகத்தாளம் பண்ணி எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு ஒரு மன தைரியம் இருக்குல்ல, அத்தனை மன தைரியங்களும் கொடுத்து பரீட்சை வச்சு தான் இந்த பிரபஞ்சம் கையில் கொடுக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. அப்படி நமக்கு கஷ்டம் வருதுன்னா இதை நீங்கள் நினச்சிக்கோங்க, நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக, மனதில் அந்த அளவுக்கு உறுதி ஏற்படுத்துறதுக்காக நமக்காக கொடுக்கப்படுகின்ற இந்த வேதனையும் வலியும் ஒரு பரிசே அப்படின்னு நினச்சிக்கோங்க எப்போவுமே. அதனால் தளர்ந்துடாதீங்க. நிச்சயமாக நீங்கள் எதை விஷயம் நினச்சி போயிட்டே இருக்கீங்களோ அது உங்கள் கையில் வந்து சேரும். உங்களுக்கு அதிகாலை கிளாஸ் வேணும் அப்படின்னா 12 பேட்ச் முடிச்சாச்சு. 13th பேட்ச் வந்து May 7th ஸ்டார்ட் ஆகுது. காலை 4 மணிலேருந்து 5 மணி லைவ் கிளாஸ் தாங்க. நிறைய சக்ஸஸ் நடந்திருக்கு. என்னுடைய கம்யூனிஸ்ட் போலில் பார்க்கலாம் நீங்கள். அண்ட் உங்களுக்கும் இந்த கிளாஸ் வேணும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.